ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சந்தோஷி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வெண்பொங்கல் ரெசிபி. செம்ம டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். டக்குன்னு உங்களுக்கு என்ன சமைக்கணும் அப்படின்னு தெரியுதுன்னா நீங்கள் இந்த வெண்பொங்கல் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த வெண்பொங்கல் ரொம்பவே எம்மியாக டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு நான் பாசிப்பருப்பு, ஒரு கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்து இதை நல்லா குக்கரில் நல்லா வதக்கிக்கலாம். அதாவது ஒரு 3 to 5 மினிட்ஸ் வரையும் அதோட மாய்ஸ்ட் போகணும். அந்தளவு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ ஒரு உலக்கு பாசிப்பருப்புக்கு நான் 2 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். சில பேர் பாதிக்கு பாதியும் பச்சரிசியும் சேர்த்துப்பாங்க. ஆனால் நான் 2க்கு 1 சேர்த்து இங்கே நான் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா 2 உலக்கு அரிசிக்கு 2 உலக்கு பாசிப்பருப்பும் எடுத்துக்கலாம். நானாக இங்கே 2 உலக்கு அரிசிக்கு 1 உலக்கு தான் நான் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். நான் இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்போ இதில் தண்ணியை விட்டு இப்போ இதை நான் கழுவி இந்த தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணி கீழே கொட்டிக்கலாம். நம்ம ஒரு தடவை கழுவிடுங்க. நான் அரிசியை சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் தான் வதக்கினேன். வதக்கிட்டு ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வதக்கிட்டு பண்ணுறப்ப ப்ராசஸிங் கோயிலில் எப்படி கிடைக்கும் அதே மாதிரி அந்த ஒரு டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லா கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வெண்பொங்கல் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ இதை நல்லா நம்ம கழுவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம டோட்டல் 3 டம்ளர் அளவு. இப்போ 3க்கு இது வெண்பொங்கல் குழஞ்சி தான் வரணும். இப்போ நான் 2வது டம்ளர் ஊற்றிருக்கேன். இது 3வது டம்ளர். இப்போ 4வது டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். 5வது டம்ளர் தண்ணி விடுறேன். இப்போ 6வது உலக்கு தண்ணி விடுறேன் நான். இது 7வது உலக்கு. நான் இங்கே டீட்டெயில்டாக நான் காமிச்சிருக்கேன். எப்படி பண்ணுறேன்னா அதை அப்படியே காமிச்சிருக்கேன். காமிச்சு பாருங்கள், அதை விசில் வச்சு எடுத்துட்டேன். இந்த பக்கம் நான் கத்திரிக்காயும் பருப்பு பச்சை மிளகாய் போட்டு வேக வைக்கிறேன். சைட் டிஷ் சாம்பார் பண்ணுறதுக்கு சிம்பிளாக பண்ணுற மாதிரி. இந்த பக்கம் இப்போ நெய் விட்டுட்டேன். இதில் நம்ம முந்திரி பருப்பு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த நெய் மெல்ட் ஆனவும் இந்த பக்கம் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த பக்கம் பாருங்கள், இது நம்ம விசில் விட்டோம் இல்லையா, 7 டம்ளர் தண்ணி விட்டு இது நல்லா குழஞ்சி வரணும். அதனால தான் தண்ணி எக்ஸ்ட்ரா நான் விட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், திருப்பி இந்த நெய் ஏற்கனவே இது பண்ணதில் இஞ்சி, பச்சை மிளகாய், ஜீரகம், மிளகு இது எல்லாம் சேர்த்து நம்ம தாளிச்சிக்கலாம். நல்லா மிளகு வெடிக்கும். உங்களுக்கு லைட்டாக இப்படி வெடிக்கிற ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. மிளகு, ஜீரகம், 2 பச்சை மிளகாய் நடுவில் கீறி போட்டிருக்கேன். திருப்பி சொல்கிறேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாய், ஜீரகம், கருவேப்பிலை. மிளகு, ஜீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நெய்யில் நல்லா வதக்கிட்டு தாளித்து கொட்டியிருக்கேன். மிளகு வெடிக்கணும். அப்போ நல்ல டேஸ்ட் இருக்கும். அதோட காரம்லாம் இதில் இறங்கும். ஆனால் மிளகு இப்படி போடுற மூலமாக தான் நல்லாயிருக்கும். மிளகு போடுறதுனால நான் 2 பச்சை மிளகாய் தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஆனால் கம்பல்சரி இஞ்சி நீங்கள் தோல் சீவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வீடியோ ரொம்ப லென்த்தி ஆகணுன்றனால நான் உங்களுக்கு வாய்ஸில் நான் ரெக்கார்ட் கொடுத்துட்டு மற்றபடி சிம்பிளாக டக்கு டக்குன்னு காட்டுற மாதிரி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் நெய் நிறைய சேர்த்தா மட்டும்தான் இந்த வெண்பொங்கல் செம்ம டேஸ்டியாக எம்மியாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, ரிஃபைனட் ஆயிலாக இருந்தாலும் சரி, கடலை எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டபராவில் எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி வச்சு இது மாதிரி அச்சில் வச்சு இந்த மாதிரி போட்டிங்கன்னா சின்ன டிஃபன் பாக்ஸோ டபரா வச்சா இந்த ஷேப்பில் அழகாக கிடைக்கும். ஹோட்டலில் போனோன்னா என்ன பண்ணால் கரடியில் நெய்யை தடவிட்டு இப்படி எடுத்து போடுறப்ப நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள், இப்போ வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த சாம்பார் பண்ணுறதை பார்க்கலாம். அதுக்கு பானலியில் எண்ணெய் விட்டு சூடான பிறகு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சோண்டு ஜீரகம் சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், 2 வத்த மிளகாய் தாளிச்சிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். நான் அதில் ஒரு கத்திரிக்காய் சாம்பார் நான் பண்ணுறேன். இதுக்கு பாருங்கள், நல்லா கொஞ்சம் வெங்காயம் கண்ணாடி பதம் வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வதக்கின பிறகு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக கலருக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டாச்சு. காரப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எவ்வளோ காரம் வேணுமோ உங்கள் சாம்பாருக்கு குவான்டிட்டிக்கு ஏற்ற அளவு நீங்கள் காரப்பொடியை சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு தனியா ஜீரகம் பவுடர் இருந்தால் அதுவும் கொஞ்சோண்டு நம்ம சேர்த்துக்கலாம்.
இப்போ எல்லாத்தையும் சேர்த்த பிறகு கொஞ்சம் பெருங்காயம் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கங்க. அப்புறம் நான் சாம்பார் மசாலா சேர்க்குறேன். இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு ஹோம்மேடு சாம்பார் மசாலா தான் நான் ஒரு லென்த்தி வீடியோவில் போடுறேன். ஹோம்மேடு சாம்பார் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு. ஜஸ்ட்டு 1 மினிட் மட்டும் இதை நீங்கள் நல்லா வதக்கிக்கங்க. அதே சமயம் அடுப்பில் வந்து இது வந்து இதாகிடக்கூடாது, தீஞ்சிடக்கூடாது. லைட்டாக 1 நிமிஷம் அந்த எண்ணெயில் வதக்கிட்டு நீங்கள் தண்ணியை விட்டுடுங்க. இப்படி பண்ணுறது மூலமாக வந்து அதோட ஃப்ளேவர் வந்து நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி எடுத்து கொடுக்கும். எண்ணெயில் எப்போவுமே மசாலாலாம் போட்டு ஒரு வதக்கிட்டு சிம்மில் வச்சு வதக்குங்க. இல்லைன்னா அது தீஞ்சிடும், கருப்பாயிடும். ஒரு வதக்குன பிறகு தண்ணியை விட்டுடலாம். அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், இப்போ புளி ஊற வச்சுருக்கேன். ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். ஒரு 25 மினிட்ஸ் ½ அன் ஹவராவது நீங்கள் ஊற வச்சுட்டு இந்த புளி தண்ணியை வந்து இதில் வடிகட்டி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த புளியோட ஃபுல் எசன்ஸ் வந்து இந்த தண்ணியோடது ஃபுல்லாக இறங்கணும். மினிமம் நீங்கள் ஒரு ½ அன் ஹவராவது முன்னாடியே பிளான் பண்ண போகிறீங்கன்னா முன்னாடியே ½ அன் ஹவர் முன்னாடியே புளியை ஊற வச்சுடுங்க. நான் 2 to 3 டைம்ஸ் வந்து இந்த தண்ணியை வந்து நல்லா கரைச்சி இதில் விட்டுருக்கேன் நான். இந்த புளியோட வாசனை போகணும். அதுக்கோசரம் இதில் வந்து நல்லா கொதி வரும். 2 to 3 தடவை வரையும் நல்லா கொதி வரணும். நல்லா பபுள்ஸ் வர வரையும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும். இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் ஆகுது இது நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த புளியோட வாசனை ஃபுல்லாக போயிடும். அந்தளவு நல்லா கொதிக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு புளி வேகாட்டினா நல்லா இருக்காது. நான் இப்போ பெருங்காயம் சேர்த்துட்டு நான் வேக வச்ச துவரம்பருப்பு, அதில் கத்திரிக்காய், உங்களுக்கு எவ்வளோ சாம்பார் வேணுமோ அந்த அளவுக்கு துவரம்பருப்பை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இந்த இப்போ சாம்பார் கரண்டில் காமிச்சதில் ஒரு 4 கரண்டி நான் சேர்த்துருக்கேன் துவரம்பருப்பு. அதில் கத்திரிக்காவை சேர்த்தே நான் வேக வச்சதை இதில் ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் தண்ணியை விட்டுக்கோங்க. சுவையான வெண்பொங்கல் ரெசிபி வித் சாம்பார் காம்பினேஷனில் ரொம்பவே எம்மியாக டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சந்தோஷ் சமையலை இதுவரை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை.